ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் இந்த கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை வந்து எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். கல்லெல்லாம் நீக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வேக வைக்கணும். அதுக்கு வந்து தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து குக்கரில் வந்து விசில் போட்டு வேக வைக்க போகிறது இல்லைங்க, நார்மலாக தான் வேக வைக்க போகிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த கடலைப்பருப்பு பூரணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கடலைப்பருப்பு பூரணம் வந்து குழன்னு ஆகிடுது, இல்லைன்னா அது மாதிரி ஒரு உருண்டை பிடிக்க வராமல் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடுது, அந்த மாதிரி இஷ்யூலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் இருக்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி இஷ்யூலாம் வரவே வராது, 100% நம்பலாம். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம்லாம் எடுத்துக்காதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகு தயாரிக்கிறதுக்குள்ளேயே வெந்துடுங்க. நான் வந்து வெள்ளைப்பாகுக்கு வந்து நான் வந்து 3/4 கப்பு, 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு 1.5 கப்பு அந்த அளவில் தான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். தென் வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து தண்ணி ஆகிடும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து லிக்யூடாக நிறைய தண்ணி கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வைப்போம். நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கணும். கடலைப்பருப்பை அப்பப்போ கிண்டி விட்டுக்கணுங்க, ஏன்னா கொதிக்கும்போது பொங்கி வழியும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெல்லம் பாகெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முந்தையே வந்து வெந்துடுச்சிங்க. இது கடலைப்பருப்பு வந்து எந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அப்படியே நசுக்கி பாருங்கள், அப்படியே வந்து மாவாக அப்படியே வரும். நடுவில் மட்டும் லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். இதுதான் பதம், இதை நெத்து பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து இந்த சாதம்லாம் வடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டு வச்சும் வடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயினர்லேயும் வடிச்சிக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கும்போது இந்த பதத்துக்கு கண்டிப்பாக உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால தான் அந்த இஷ்யூலாம் வருது. நான் வந்து ஸ்ட்ரெயினரில் வடிகட்டியிருக்கேன். அது வந்து ஆறட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க, ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து அதை நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த கல், மண், தூசி இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக வடிகட்டணுங்க. நான் வந்து ஒரு அடிகனமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பு வேக வச்சேன் இல்லையா, அந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். வடிகட்டுறதுக்கு கம்பி வேலையை விட இந்த துணி வேலை இருக்குது பார்த்திங்களா, அதையே எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. சம்டைம் இந்த கம்பி வேலை வழியாக வந்து மண்ணெல்லாம் இறங்கிடும். நம்ம வடிகட்டும் போதே பாருங்கள், அந்த தண்ணி வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணதுனால அந்த வெள்ளை தண்ணியே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல திக்கான பாகு கிடைக்கும். வெள்ளைப்பாகு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அப்படியே இந்த வெள்ளை தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அப்படியே சுண்டி அப்படியே பாகு மாதிரி நமக்கு கிடைக்கும். வெல்லம் வந்து நல்லா கொதிக்கும்போது அது கூட வந்து வாசனைக்கு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து நான் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூ வந்து இந்த வெள்ளை பாகுலேயே வந்து கொதிக்க வைக்கிறது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து இந்த செய்கிறோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு பூரணம், அது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க, கெட்டே போகாது. அதனால தான் தேங்காயையும் வந்து இந்த வெள்ளைப்பாகோடையும் சேர்த்து நல்லா கிண்டிடுறது. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்துக்கு முந்தி எடுத்ததுங்க. ஏன்னா என் பையன் வந்து அப்போ வந்திருந்தாப்புல. என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி அந்த மாதிரியான ஸ்வீட்லாம் எதுவுமே பிடிக்காது. இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அதிரசம், கொழுக்கட்டை, போலி, சுழியம், இந்த மாதிரி ஸ்வீட் தான் பிடிக்கும். ஸோ என் பையன் வந்தப்போ செஞ்ச ஸ்வீட்டில், ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டில் கொழுக்கட்டையும் ஒன்று. ஆக்சுவலாக என் பையன் ஊர்லேருந்து வராரு அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து இந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பு இந்த பூரணம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு 2 வாரத்துக்கு. அதாவது இதே ஒரே பூரணத்தை வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்வீட் செஞ்சுருவேன். ஒரு நாள் சுழியம் செய்வேன், ஒரு நாள் போலி செஞ்சு தருவேன், ஒரு நாள் கொழுக்கட்டை செஞ்சு தருவேன். ஸோ அந்த மாதிரி தான் செய்வேன். இந்த தேங்காய் பூலாம் சேர்த்த இந்த வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நான் ஏன் ஒரு 2-3 கரண்டி வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்த மெத்தடில் செய்கிறவங்களா இருக்கட்டும், அதுமாதிரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. நம்ம வந்து ஒரு கடலைப்பருப்பு எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அப்படியே மாவாக வருது பாருங்கள். நடுவில் லைட்டாக வந்து வேகாமல் இருந்தது பார்த்திங்களா, அது கூட இந்த சூட்லேயே அப்படியே நல்லா வந்து வெந்துடுச்சிங்க. இப்போ இதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொடிலாம் நுணுக்கும் இல்லையா, அந்த ஜாரை எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வந்து
தொடச்சிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டால் போதும். சூப்பராக இந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பு பொடி கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து குக்கரில் கடலைப்பருப்பு வேக வச்சு செய்யும்போது என்ன பண்ணாலும் வந்து இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க. தட்ஸ் ஒய் வந்து குக்கரை அவாய்ட் பண்ண சொன்னேன். நான் வந்து ஒரு 2-3 டைம் வந்து டிவைட் பண்ணி அப்படியே வந்து 2-3 பல்ஸ் விட்டு நான் வந்து இந்த கடலைப்பருப்பை பொடி பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே வந்து சால்ட் ஆட் பண்ணால் வந்து அந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பாகு பத்தலை. ஸோ நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாகையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பாகு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. பாகு பத்தலை அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருந்த பாகை வந்து ஆட் பண்ணி அப்படியே வந்து கிளறிக்குங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டான வந்து இந்த கடலைப்பருப்பு பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பூரணத்தை வந்து உருண்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியாகவும் இருக்காது, அதே மாதிரி குழக்குழனும் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அட் சேம் டைம் நம்ம வந்து நல்லா திக்கான பாகு வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்வீட்டும் வந்து கரெக்டாகவே இருக்குங்க. ஸோ இதுதான் பேசிக்கு. நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணி செய்யும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக கிடைக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி தாங்க கடலைப்பருப்பு பூரணம் ரெடி பண்ணுவேன். இது வந்து இதில் வந்து இந்த சுழியம் போலி கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வருங்க. இதை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கைப்படாமல் கரண்டியில் வந்து நல்லா ட்ரையான அந்த சில்வர் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 to 3 வீக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பூர்ணத்தை வச்சு அப்படியே கொழுக்கட்டையும் செஞ்சிடலாங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியெல்லாம் கழுவி ஊற வச்சு காய வச்சு மிஷினில் அரைக்கிறதுக்கெலாம் எந்த வசதியும் கிடையாதுங்க மஸ்கட்டில். ஸோ அதனால் நாங்களாம் வந்து ரெடிமேடு மாவு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் ஹார்ஸ் நிரபரா சம்டைம் வந்து அனில் பிராண்டு அந்த மாதிரி இடியாப்பம் மாவு இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்காக நேற்று தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு ரெடிமேட் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேங்க. மாவுலேயே நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் கூட ஆட் பண்ணுவாங்க. 1 கப் மாவுக்கு 2 கப்பு வாட்டர் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் அப்படியே வந்து இந்த கொதிக்கிற சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே வந்து கிளறுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த மாவு ஓரளவுக்கு வேகும். நம்மளால் உடனே வந்து பிசைய முடியாது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூட்லேயே வந்து அந்த மாவு ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்திருக்குங்க. நம்ம வந்து சூடும் ஆறி இருக்கும். நம்ம கை வச்சு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோன்னா கொழுக்கட்டை மாவு ரெடி. ஸோ ரெடியான இந்த கொழுக்கட்டை மாவில் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி இந்த மோல்டு யூஸ் பண்ணியும் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாழை இலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவரசம் இலையில தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஈர துணியில் அப்படியே ரவுண்டாக வந்து அந்த மாவை தட்டி நடுவில் வந்து ஸ்பூனால் அந்த பூரணத்தை வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே அந்த மாதிரி கொழுக்கட்டையில் வந்து மேக் பண்ணி வச்சுப்பேங்க. ஸோ ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்து எப்போதும் போல் இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் எப்போதும் போல் அந்த இட்லி பானைகளை கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சா போதுங்க. சீக்கிரமாகவே வந்து கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடும். ஸோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.